பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு அநேகர் இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, ஜெபம் கேட்கப்பட நாம் பேசிக்காக முதல்ல எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும், எது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதியப்பட்டிருக்க வேண்டும், அதை அறிவது நமக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நான் ஒரு 5 பாயிண்ட்ஸை நான் அன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த 5 காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் இருதயம் என்கிற பலகையில் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் பேசிக். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்க வருகிற பொழுது இதுதான் உங்களுக்கு பேசிக்கே, அடிப்படை. பிரியமானவர்களே, முதலாவது நான் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். ஏதோ கடவுள் இருக்கிறாருப்பா, ஏதோ இருக்கிறார், ஏதோ ஜெபம் கேட்பார், கண்டிப்பாக நம்ம ஜெபிச்சு பார்ப்போம், அற்புதம் நடந்தால் பார்ப்போம் என்கிற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. முதலாவது தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டுமா. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுவான் தான் சங்கீதம் 14:1 நம்ம வாசிக்க முடிகிறது. மதிகேடன், அதாவது அறிவில்லாதவன், அவன் தான் சொல்லுவானா, ஆண்டவரே கிடையாது, கடவுளே கிடையாதுப்பா, அவன் நம்ம பலன், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சந்தோஷமாக இருப்போம். இது ஒரு பக்கத்தில் பிசாசுடைய தந்திரமும் இதில் அடங்கியிருக்கு. பிரியமானவர்களே, தேவன் உண்டு என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இதை இன்றைக்கி உங்கள் உள்ளத்தின் ஆழமான அந்த இதயத்தில் எழுதிக்குங்க. தேவன் உண்டு, ஒருவர் உண்டு, அவர் சகலத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வேதம் சொல்லுது, உனக்கு அப்படி கடவுள் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அவருடைய படைப்புகளை பார்க்கணுமா. படைக்கப்பட்ட படைப்புகளும் அதன் ஆழங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் உண்டுன்னு தான் சொல்ல முடியும். அவர் உண்டு என்பதை முதல்ல நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 14:1 என்ன சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தான் சொல்லுவான். அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான், கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அதற்கு மாற அவனுடைய கிரியைகளை நம்ம பார்ப்போம்னா, அவன் பல பாவ இச்சைகளிலே அவன் விழுந்து கிடப்பான், பல பாவங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். பிரியமானவர்களே, இந்த தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த துன்மார்க்கனுக்குள்ள என்ன இருக்குமா தெரியுமா, ஒரு கர்வம் இருக்குமா. இதை வேதம் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. அதே வந்து சங்கீதம் 10:4 நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டானா, அவனுடைய கர்வத்தில் அவன் சொல்லுவானா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் உண்டு, கடவுள் உண்டு, என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், இந்த மனுகுலத்தை படைத்த ஒருவர் இருக்கிறார், இந்த ஆகாயத்தை, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை, இந்த வானங்களை, இந்த அண்ட சராசங்களை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்கிற இந்த படைப்பாளியை முதலாவது நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க வேண்டும். சரி, இரண்டாவது என்ன அப்படின்னு பார்ப்போம். பிரியமானவர்களே, இரண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்போ தம்முடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டுமா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் நாம் விசுவாசிக்கிற பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும். ஆமாங்க, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், தம்முடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய குமாரனை நாம் இரண்டாவது விசுவாசிக்க வேண்டுமா. இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, குமாரனை விசுவாசிப்பது, அவரை நம்புவது. இந்த தேவனை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பது. பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் நாம் விசுவாசிக்க வேண்டுமா. தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார்.
வாக்கு பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என் சரீரத்துக்குள் அவர் வாசமாக இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமாங்க. மூன்றாவது, நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த சரீரத்துக்குள்ளே, என்னுடைய சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன செய்வாராம்? அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக விண்ணப்பம் பண்ணுவாராம். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே தம்முடைய வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுவாராம். பிரியமானவர்களே, இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் நம்ப வேண்டும். அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவ்விடத்தில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகளை, இந்த வேதம் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். இந்த விசுவாசம் தான் நமக்கு பேசிக் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான்காவது, நாம் ஜெபிக்கிற பொழுது, அதாவது தேவனுக்கு முன்பதாக வந்து நாம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரித்துவ தெய்வத்தை, இவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய இருதயத்திலே நாம் அவர்களை நினைவு கூர்ந்து, அதாவது ஒரு ஜெபம் செய்ய போகிறோம், வாயில் நம்ம அதை அறிக்கை செய்வோம், ஆனால் நம்முடைய நினைவுகள் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் அதை கேட்குறாங்க, இந்த 3 பேரும் கிரியை செய்கிறாங்க. நான் ஜெபிக்கிற பொழுது என் ஜெபத்தை அவர்கள் உற்று கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டுமா? அந்த உணர்வோடு கூட தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டுமா? இந்த 3 பேரையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:6 படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அங்கே எழுதப்பட்டிருக்கும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே விசுவாச வாழ்க்கை தான். ஆகவே தான் நான் விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவரை விசுவாசித்து வாழ வேண்டுமா? தரிசித்து வாழ்வதல்ல, விசுவாசித்து வாழ்வது. பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்து வாழ வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். எதை குறித்த விசுவாசம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான 3 பேரும் என் வாழ்க்கையில் வேலை செய்கிறார்கள், கிரியை செய்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காகவே அவர் அனுப்பினார். நான் விடுதலையாய் வாழும்படிக்கு, நான் பாவமற்ற ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் பிதாவுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு எனக்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை விசுவாசிப்பது. இப்பொழுதும் தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார், எனக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுவார் என்று நீங்கள் அவரை நம்புவது விசுவாசிப்பதே. பிரியமானவர்களை, ஐந்தாவது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஐந்தாவதாக நாம் ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன்னா நீங்கள் போய் ஜெபிக்க அமர்ந்திருப்பது அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவரால் எதையும் செய்ய முடியும். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. எளியவனை குப்பையிலிருந்து கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. அவர் ஆற்றல் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர், அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? கவலையோடு ஜெபிக்கக்கூடாது. அவர் செய்ய வல்லவர், யாவையும் செய்ய வல்லவர் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு, நான் வந்திருக்கிற தேவன் பெரியவர், இப்பொழுது நான் அவருக்கு முன்பதாக நிற்கிறேன், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், என் ஜெபத்தை அவர் கேட்பார், எனக்கு பதில் தருவார் என்று உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமாக நம்ம நம்பணும். பிரியமானவர்கள், ஒரு கவலைப்படக்கூடாது. கவலையை, எந்த கவலையோடு நம்ம ஆண்டோட்ட வந்தாலும் அந்த கவலையை நாம் அந்த இடத்துல மறந்து விட்டு நாம் ஜெபிக்க வேண்டுமா? கவலைப்பட்டு ஜெபிக்கக்கூடாது. கவலை இருக்கலாம், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைவாக வரணும். என்ன வரணும்னா, கவலை இல்லாமல் நான் வந்திருக்கிற தேவன் பெரியவர், எனக்கு பதில் தருவார், அவர் நிச்சயமாக தருவார், என் சூழலை மாற்றுவார்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். கவலை இல்லாமல் அந்த இடத்துல விசுவாசத்தோடு நின்று ஜெபிக்க வேண்டுமா?
பிரியமானவர்களே, இதைத்தான் நம்ம பிலிப்பியர் 4:6 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்க? எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தை வாய்க்கு வருவதற்கு முன்பதாகவே உங்கள் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பன் அவர் ஏற்ற வேளையில் ஏற்றதை செய்யக்கூடியவர், உங்கள் ஜெபத்தை அங்கீகரிவர், கேட்கிறவர். இது நாம் விசுவாசிக்க வேண்டுமா? அதை நம்ப வேண்டும். கவலையெல்லாம் சைடில் வச்சுக்கணுமா? அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள். அந்த சுமையை நம்ம இறக்கி வச்சிடணும் ஆண்டவருடைய பாதத்தில். கவலைப்படக்கூடாது. ஆக பிரியமானவர்களே, நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம ஜெபிக்க வேண்டுமா? நம்ம 5வதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான். கவலை இல்லாமல் ஜெபிக்கணும், கவலைப்படாமல் ஜெபிக்கணும். ராஜாவுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு நீதி செய்வார், ஒரு நியாயம் செய்வார். ராஜாவுக்கு முன்பதாக போகக்கூடியவங்க அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அதுபோல தான் பிரியமானவர்கள், இவர் ராஜாதி ராஜா. நீங்கள் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறீங்க ஜெபிக்கிற பொழுது. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டார்? என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்க அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து இந்த விசுவாசமும் உங்களோட நிற்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் என்னோடு கூட இருக்கிறாங்க. எனக்காக அவர்கள் கிரியை செய்கிறார்கள். என்னை படைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர், இப்பொழுது எனக்குள் தங்கி இருக்கிறவர், வாசம் பண்ணுகிறவர். ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இப்பொழுது நான் ஜெபிப்பேன், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த செய்தியை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.